ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள். வாக்கு. மத்தேயு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் தான் யார் என்று சொல்லி சீடர்களிடத்தில் கேட்கிற போது அவர்கள் மக்கள் சொன்னதையும், நீங்கள் யார் என தன்னை பற்றி கேட்டபோது, நீங்கள் என்னை நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்டபோது, சீமோன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கிறார். இன்று இதே கேள்வியானது நமக்கும் கொடுக்கப்படுகிறது. என்னை நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள்? யாரோ சொன்னதை வைத்துக்கொண்டு நாமும் இதுதான் பதில் என்று சொல்லுகிறதை கண்டிப்பாக இயேசு ஆண்டவர் விரும்புவது கிடையாது. மாறாக இத்தனை ஆண்டுகள், இத்தனை வழிபாடுகள், இத்தனை போதனைகள், விவிலிய வாசிப்பு, ஜெபங்கள், தியானங்கள் என்று நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நாட்களின் விளைவாக இறை அனுபவம் பெற்றவர்களாக அந்த இயேசுவை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி நாம் விவிலியத்தில் வாசிப்பது போல அனுபவத்தில் நாம் நம்பி வழிபடுகிற நம் இயேசு யார் என்று வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் பேதுரு இயேசுவினது வாழ்வின் இலக்கு எது என்பதை புரிந்து கொள்ளாமல் அவருடைய இலக்கிற்கு எதிரானதை சொல்லுகிற போது இயேசு அதை விரும்பாமல் அவரை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பலவீனத்திலும் உன்னை நான் உன் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, நீ பாறை, இந்த பாறையின் மேல் தூற்றுவை கட்டுவேன் என்று சொல்லி அவருக்கு தலைமை திருத்தூதர் ஆசிரியரை கொடுக்கிறார். என்று நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு ஆண்டவர் நம்மை உயர்த்தி பிடித்து பெருமைப்படுகிறார். அந்த ஆண்டவரிடமிருந்து பார்க்கிற நன்மைத்தனத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். அதே போல திரு அவைக்கு வேண்டிய நல்ல தொண்டர்களாக வாழ நம்மையே அர்ப்பணிப்போம். ஆமென்.